வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நாளுக்கு நாள் திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது அதிகரிக்கிட்டே வருது. நிறைய பிரபலங்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்பவே பயந்து போகிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் இறந்துக்கிட்டே வராங்க. சமீப காலமாக சொல்லணும்னா நிறைய திரைப்பிரபலங்கள் வரிசையாக இறந்துக்கிட்டே வராங்க. தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹாலிவுட் சினிமா பிரபலங்கள் கூட திரையில் நம்ம கொண்டாடிட்டு வந்த நடிகர் நடிகைகள் இறந்து போவது ரொம்பவே வேதனை அளிக்குதுன்னு நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படி 2 மாதங்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். இந்த மாரடைப்பு பார்த்தீங்கன்னா வரிசையாக இளம் வயதிலிருந்து மாரடைப்பு காரணமாக இறந்து போகிறாங்க. ரொம்பவே இந்த மாரடைப்பு காரணமாக இழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னே சொல்லலாம். கொரோனா முடிந்ததிலிருந்து இப்போது வரைக்குமே 21 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ள உட்பட்ட இளைஞர்களுக்கு தான் அதிகமாக இந்த மாரடைப்பு ஏற்படுது. மன அழுத்தத்தின் காரணமாகவா இல்லை இந்த தடுப்பூசி பிரச்சனையின் காரணமாக என்று சோசியல் மீடியாவில் நிறைய விவாதங்கள் எழுந்துக்கிட்டு வருது. நிறைய பேர் இதுக்கு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி தான் காரணம் என்று ஆய்வு அறிக்கை சொல்லுவதாக சொல்லிட்டு வராங்க. நிறைய பேர் மாரடைப்பு காரணமாக பிரபலங்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் இறந்துக்கிட்டே வராங்க. மாரடைப்பு காரணமாக சமீப காலமாக பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா இறந்து போயிருக்கிறாரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகரான ஸ்ரீதர் அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். அடுத்து பார்த்தீங்கன்னா லொல்லு சபா ஆண்டனி அவர்கள் சிறுநீரக கோளாறு காரணமாக இறந்து போனார். கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகரான ராஜேஷ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். தூக்கத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்தது என்று அவங்களுடைய குடும்பத்தினர்கள் கதறி அழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே உலுக்கியது. இவருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் கொண்டு உச்ச நடிகர்கள் எல்லோருமே இவருக்காக அஞ்சலி செலுத்தினாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபல நடிகை இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல கொரிய நடிகை லீசியா திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இரங்கல் செய்தினை வெளியிட்டு இருக்கிறாங்க. வாங்க இந்த பிரபல நடிகைனே யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல கொரியா மொழி நடிகை லீசியாயே திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. அவங்களுடைய வயது 43. கொரிய மொழி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்ற ஜோண்டோ டாங் சேட் என்ற சீரியஸ் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமடைந்தாங்க. அவங்களுடைய காலமானது அவருடைய மேலாளரான சமூக வலைதளத்தில் வெளியிட்டு பதிவிட்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் லீசியா மரணத்திற்கு காரணத்தை மேலாளர் குறிப்பிடவில்லை. இதையடுத்து லீசியாவின் மறைவுக்கு என்னதான் காரணம் என்று அவங்களுடைய மரணம் மர்மமான முறையில் இருக்குதுன்னு திரைப்பிரபலங்களும் அவரது ரசிகர்களும் இரங்கல் வாயிலாக தெரிவித்துட்டு வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.